வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் சீசன் 1 எபிசோட் 5, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டாபிக் நம்பர் 5. 4 டாபிக் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். அந்த டாபிக் நம்ம இந்த இயர் புக்கில் 4 டாபிக் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5வது டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உயர்கல்வி ஆணைய புதிய மசோதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தோன்னா அது குடியரசில் ஒப்புதல் பெறலை. பட் அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன்னும் சட்டமாக அது வெளியே வரல. பட் அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. போன வருஷமே அதை என்ன பண்ணாங்க, பில்லை பாஸ் பண்ணி லோக்சபாவில் பாஸ் பண்ணாங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குடியரசுடைய அசன்ட் இன்னும் பெறலை. சரிங்களா, அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பார்க்கலாம். அப்போ விக்ஷித், இதுக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் தான் அது உயர்கல்வி மசோதா, ஹையர் எஜுகேஷன் பில், நியூ ஹையர் எஜுகேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சட்டமாக வரல. சரிங்களா, அப்படி சட்டமாக வரும்போது என்ன வருதுன்னா பிபிஎஸ்ஏ அப்படின்னு சட்டம் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பிபிஎஸ்ஏ ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தான் இது. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உயர்கல்வி ஆணைய புதிய மசோதான்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கீழே எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, இந்த உயர்கல்வி திருத்த மசோதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா 2025 நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் இதோடைய தொடக்கம் ஆரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா 2018. சரிங்களா, 2018 அதோட பில் பாஸ் பண்ணாங்க. பட் அப்போது எதிர்மறையான விமர்சனங்கள் ஏற்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது திரும்ப பெற்றுட்டாங்க. சரிங்களா, அப்போது இதில் ஒரு சில விமர்சனங்கள் ஏற்படுறதுனால அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புதிய சில திருத்தங்களை மேற்கொண்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2018 கொண்டு வரப்பட்ட மசோதா மீண்டும் 2025 வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஆக்டாக மாறலை. சரிங்களா, என்ன கான்ட்ரவர்சிஸ் அண்ட் என்ன ஃபீட்பேக்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன எதிர்மறை தாக்கம், இதோடைய இந்த பில்லுடைய எதிர்மறை தாக்கம் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா யூஜிசியில் தாக்கம் ஏற்படுமா. அது மட்டும் இல்லாமல் ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கான ஆல் இண்டியா கவுன்சில். அது மட்டும் இல்லாமல் என்சிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அமைப்புகள் மட்டும் இல்லாமல் யூஜிசி, இந்த 3 அமைப்புகளும் இந்த பில்லினால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது யூஜிசி கலைக்கப்படும் சொல்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த இது மட்டும் கலைக்காமல் மற்ற 2 இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே கலைக்கலாம் அல்லது மாறுதல்கள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே கலைச்சிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது புதிய ஒரு ஆணையத்தை உருவாக்க போகிறாங்க. அதுதான் இந்திய உயர்கல்வி ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, HECI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்க. சரிங்களா, அப்போ இதாவது கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு வந்து பார்த்தோன்னா அதை கலைக்கிறாங்க. ஏன்னா இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் வழங்கினாலும் சரி, அங்கே யூனிவர்சிட்டி பற்றிய முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே யூனிவர்சிட்டி ஃபுல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தா யூஜிசி கண்ட்ரோல்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எஜுகேஷன், சரிங்களா, யூனிவர்சிட்டிக்கு சப்பார்டினேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா AICTE, நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. AICTE அங்கீகாரம் பெற்றது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாமே வந்து பார்த்தா டெக்னிக்கல் எஜுகேஷன் எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அது மட்டும் டீச்சர் எஜுகேஷன், இந்த 3மே வந்து பார்த்தோன்னா கலைக்கப்படுது. அதுக்கு பதிலாக புதுசாக உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது புதிய கல்வி உருவாக்க போகிறோன்னு சொல்லிட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 2018 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகுது. அப்போது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்திய உயர்கல்வி ஆணைய சட்டம் 2018 வந்து பார்த்தோன்னா ஒரு முன்வரைவாக ஒரு டிராஃப்டாக அல்லன்னு சொல்லலாம், ஒரு மசோதாவை வந்து பார்த்தோன்னா அவங்க தாக்கல் பண்ணுறாங்க. இதில் ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் ஏற்படுது. அதனால் திரும்ப வாங்கிக்கிறாங்க. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில்லு. இது 2nd பேஜ். நம்ம அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். திரும்ப பெறப்பட்ட மசோதா, அதாவது அந்த பில்லை திரும்பி வாங்கிக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்களா, எதுக்காக திரும்பி வாங்கிக்கிறான்னு பார்க்கலாம். இந்திய உயர்கல்வி ஆணையத்தில் புதுசாக உருவாக்கப்பட்ட உயர்கல்வி ஆணையத்தில் 25% மட்டும்தான் கல்வியாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2018 கொண்டு வரப்பட்ட அந்த மசோதா 25% மட்டும் தான் கல்வியாளர் இருப்பாங்க. பேலன்ஸ் 75% வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த அதிகாரிகள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 50% மேலே வந்து பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு யூஜிசியில் சொல்கிறாங்க. இப்போது தற்போது இயங்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஜிசியோடைய ரூல் என்னென்னா, இந்த யூஜிசியில் அங்கம் வகிக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 50% கல்வியாளர்கள் இருக்கணும். ஏன் 50% கல்வியாளர்கள் இருக்கணும்? ஏன்னா எல்லாமே எஜுகேஷன் சம்மந்தமான விஷயம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வியாளர்கள் வந்து பார்த்தோன்னா அங்கே தேவை. ஓகேங்களா, என்ன தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் சார்ந்த ஒரு 50% இருந்தாலும் மீதி 50% வந்து கல்வியாளர்கள் இருக்கணும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாற்றிருக்காங்கன்னா புதிய சட்டத்தின்படி 25% வந்து பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1. 2வது, புதிய ஆணையத்திற்கு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உறுப்பினர்களை இனி
கல்வியாளர்கள் தெரிவு செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி யுஜிசில எப்படின்னா, கல்வியாளர்கள் தான் அவங்களுடைய சேர்பர்சனையும், வைஸ் சேர்பர்சனையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா, இதுக்கப்புறம் அந்த கல்வியாளர்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுவுமே கான்ட்ரோவர்சியா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? 2மே கான்ட்ரோவர்சியா இருக்கு. ரொம்ப மாத்திட்டீங்க அப்படின்ற மாரி. மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையிலான, அதாவது மத்திய அரசுல வந்து பார்த்தோம்னா, ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க தலைமையில 3 பேர் கொண்ட ஒரு குழு இவர்கள் தேர்வு செய்யும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் வந்து பார்த்தோம்னா, முன்வரைவில் இருப்பதை சுட்டிக்காட்டி கல்வியாளர்கள் பலர் இதை விமர்சித்தாங்க. அதாவது இங்க என்ன சொன்னா, புதிய ஆணையத்துக்கு தலைவரும், துணைத் தலைவரும், அந்த உறுப்பினர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இனி யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. கல்வியாளர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க, ஹையர் எஜுகேஷன் சொல்லிட்டு. அவர் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேர் கொண்ட ஒரு குழு. சரிங்களா? அப்போ 3 பேர் கொண்ட குழு தான் இவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. கல்வியாளர் தேர்ந்தெடுக்க மாட்டான்னு சொல்றாங்க. அப்போ இந்த எல்லாமே ரூல்ல வந்து புதுசா இன்சர்ட் பண்ணப்பட்டது. இது எல்லாமே என்ன பண்றாங்க? எதிர்க்கிறாங்க கல்வியாளர்கள். சரிங்களா? இதனால தான் திரும்பி வாங்கிக்கிறாங்க. அப்போ யுஜிசில என்ன இருக்குன்னா, 50% கல்வியாளர்கள் இடம்பெறணும்னு சொல்லிட்டு ஒரு விதியே இருக்கு. ஒரு ரூலே இருக்கு. சரிங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த பில்லையே திரும்பி வாங்கிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரீங்க அப்படின்ற மாரி. அடுத்தது, அப்படி இருந்தும் அதிலேயே குளறுபடிகள் நிகழும்போது, அதாவது 50% கல்வியாளர்கள் இருந்துமே அந்த யுஜிசிலேயே குளறுபடிகள் நிகழுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ புதிய அமைப்பில எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்க சந்தேகிக்கிறாங்க. அதனாலயும் இந்த பில் வந்து பார்த்தா ரிவோக் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, யுஜிசியின் முதன்மை பணி என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்தோன்னா, கல்வியாளர்கள் மானியம் நிர்ணயிப்பது தான் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான கிராண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நிர்ணயிப்பது தான் வந்து பார்த்தா முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனே அதுதானே. அடுத்தது, இந்த அதிகாரம் கல்வியாளர்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளும் ஒப்படைக்கப்படும் அப்படின்றக்கூடிய தான் நியூ பில். சரிங்களா? அப்போ நியூ பில் என்ன சொல்லுதுன்னா, 25% தானே வந்து பார்த்தா கல்வியாளர் இருப்பாங்க. பேலன்ஸ் 75% தானே. அப்போ அப்படி 75% இருக்கும்போது இந்த ஒரு யுஜிசியோடைய முக்கியமான வேலையை யார்கிட்ட போயிடுற மாதிரி இருக்குது? கவர்மெண்ட் அஃபிஷியல் கிட்ட போயிடுற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தா முக்கியமாக எதிர்க்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, பேராசிரியர்கள் தொடங்கி துணைவேந்தர்கள் நியமனம் வரை மற்றும் மாணவர்கள் செலுத்த வேண்டிய கல்வி கட்டணம் முதலான முக்கிய முடிவுகளை பெரும்பான்மையாக அரசு அதிகாரிகள் கொண்ட குழு தான் தீர்மானிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா யுஜிசியில் வந்து பார்த்தா பேராசிரியர்லேருந்து ப்ரொஃபஸர்லேருந்து துணைவேந்தருக்கு வரைக்கும் வந்து நியமனம் ப்ளஸ் மாணவர்களுடைய ஃபீஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மினேஷன் எல்லாமே யுஜிசி எடுத்தாங்க. யுஜிசியில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் எடுத்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் எப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, யுஜிசியில் வந்து கல்வியாளர் 25% தானே. அப்போ என்ன ஆகுனா, பேலன்ஸ் 75% இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நிர்ணயிப்பாங்க. இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலேயும் இந்த ஒரு பில் வந்து வாங்கிட்டாங்க. அப்போது 2018 பில் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன், திரும்பி பெறப்பட்டதற்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்தோம்னா இதுதான். 25% என்ன பண்ணுறாங்க? கல்வியாளர் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த தலைவர், துணைத் தலைவர் உட்பட நபர்கள் எல்லாமே உயர்கல்வி துறை, உயர்கல்வித்துறை வந்து பார்த்தா செயலாளர் தான் நியமிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்தா அந்த என்ன சொல்லலாம், இந்த ஃபீஸ் டிட்டர்மினேஷன் பண்ணது, துணைவேந்தர்கள், ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்தா எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த யுஜிசியோடைய வேலை பண்ண மாட்டாங்க. இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் கையில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தினால வந்து 2018 பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, திரும்ப பெற்றுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2018ல் ஒரு சில ரெக்கமெண்டேஷன், ஒரு சில விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாற்றி சீர்திருத்தம் பண்ணி மீண்டும் ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா 2025 புதுசாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. லோக்சபாவில் டிசம்பர் 15, 2025 வந்து தாக்கல் பண்ணாங்க. இது வந்து இதுக்கான ஒரு விஷயம் முன்னாடியே நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ உயர்கல்வி ஆணைய மசோதா உருவாக்கணும்னு சொல்லிட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தா என்ன சொல்லுது, 2020 யுஜிசியில் வந்து பார்த்தோன்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பில்லி மசோதா பாலிசிலே வந்து பார்த்தா யுஜிசியில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதோடைய ஒரு எஃபெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது கல்விக் கொள்கையிலுமே சொல்லியிருக்கு, அதனால் நம்ம கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நியூ எஜுகேஷன் பில் வந்து ஞாபகம் வச்சுங்க. டிசம்பர் 15 வந்து பார்த்தோன்னா லோக்சபாவில் அறிமுகப்படுத்தினா 2025 போன வருஷம். இப்போ இது பில்லாக மாறிடுச்சா, ஆக்டாக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்சபாவில் ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்திட்டு இது என்ன பண்ணுறாங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, அதாவது பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு வந்து பார்த்தா அதை அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஜேபிசின்னு சொல்லுவாங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாராளுமன்ற கூட்டுக்குழு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த குழுவுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து பில்லாக மாறும். சரிங்களா? இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் இந்த ஒரு பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனுக்காக அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்களுடைய பரிந்துரை கொடுத்ததுக்கப்புறம் அது ஆக்டாக மாறணும். ஆக்டாக மாறலை. சரிங்களா? மேபி இந்த வருஷம் கண்டிப்பாக ஆக்டாக மாறலாம். ஜனவரி மாதம் அல்லது வந்து பார்த்தா பிப்ரவரி மாதம் இந்த பட்ஜெட் மசோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கல்விக்கான
இந்த ஒரு டாப்பிக்கில் கொடுத்துக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரைட், ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்தோன்னா புதிய உயர்கல்வி ஆணைய மசோதா வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கோம். அது விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பில் 2025 பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் இன்னும் ஆக்டாக வரல. பட் ஆக்டாக வந்தால் என்னவா மாறுனா இந்திய உயர்கல்வி ஆணையம் சொல்லக்கூடிய ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்படும். இதுதான் ஒன்று விஷயம் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா மற்ற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மேபி யூஜிசியும் ரிவோக் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா அதை கலைச்சிருவாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. எப்படி வந்து தேசிய திட்டக்குழு கலைச்சி நிதியை கொண்டு வந்தாங்களோ, நிதியை கொண்டு வரதுக்கு முன்னாடி திட்டக்குழு வந்தது இல்லைங்களா? அது மாதிரி யூஜிசி கலைச்சிட்டு என்ன பண்ணலாம், இந்த உயர் கல்வி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஓகேங்களா? இதோட டாபிக் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக், அதாவது 6வது டாபிக் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.